கேது பேச்சினால் சொத்து மேல் சொத்து சேர்க்கப் போகும் 3 ராசிகள் யார்? இந்த பதிவில் உங்கள் ராசி இருக்கின்றதா என்பதை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். குபேர யோகம், சொத்து மேல் சொத்து வந்து சேரும். வீடு, மனை, வாசல், பொருள், பண்டம் அனைத்தும் குவிய போகும் ராசிகள் எது? 3 ராசி யார்? உங்களுடைய ராசி இதில் இருக்கின்றதா என்பதை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது பொது பலன். ராகு மற்றும் கேது கிரகங்களான ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல 18 மாதங்கள் ஆகும். அதாவது 1.5 வருடம் ஆகும். ராகு கேது பேச்சு 12 ராசிகளிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் கடந்த 30 அக்டோபர் 2023 ஆண்டு முதல் மீனராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அதே வேளையில் கடந்த 30 அக்டோபர் 2023 முதல் கேது கிரகம் கன்னிராசியில் அமர்ந்து இருக்கின்றார். இந்த பஞ்சாங்கத்தின்படி அடுத்த 2025 ஆண்டில் ராகு கேது 18ஆம் தேதி மே மாதம் 2025 அன்று ராசிகளை மாற்றுவர். இந்த நாளில் ராகு பின்னோக்கி நகர்ந்து கும்பராசிக்கு செல்வர். அதே நேரத்தில் கேது சிம்ம ராசியில் நுழைவர். இப்படி ராகு மற்றும் கேது பேச்சியாகும் போது அது மேசம் முதல் மீனம் வரையிலுள்ள 12 ராசிகளிலும் ஒரு சுபமான மற்றும் அசுபமான விளைவை ஏற்படுத்தும். ஜோதிட கணக்கின்படி 2025 ஆண்டு முதல் ராகு கேதுவின் சுப அசுபம் சில ராசிகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும். குறிப்பிட்ட ராசியினருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். இல்லற வாழ்க்கையில் வசதியுடன் வாழ்வீர்கள். ராகு கேதுவின் வரும் கால நிலை ராசிகளில் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வோமா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ராகு கேதுவின் நிலையால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள். முதலாவது ராசி என்ன ராசி என்பதை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சில பேருக்கு தெரியாத சொன்னால் சிவப்புக்குள்ள இருக்கு. கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஆல் வெள்ளைக்கில் கிளிக் பண்ணுங்கள். இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடிவி சேனல். இது யூடிவியில் இருக்கிற வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல். BASIRAGI வசிரஜி என்று அடிச்சு வார யூடியூப்ல போய் சர்ச் வேலை அடிச்சிங்கன்னா இல்லாட்டி கூகுளில் அடிச்சிங்கன்னா வசிரஜி என்று அடிச்சு வார சேனல்லாம் இந்த சேனல் தான். இந்த சேனல்ட பேர் வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல். இதுல ஜாதகம் சம்பந்தமான அனைத்து விதமான பலன்களும் நன்மை தீமைகளும் ராசி நட்சத்திர பலன்களும் மற்றும் புத்தாண்டு பலன் கிரகப்பேச்சு பலன்கள் அனைத்தையும் இதில் பார்க்கலாம். உங்கள் லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்குமான இருக்கின்ற கிரகம் இல்லாத வீடு மற்றும் 2 கிரகம் 3 கிரகத்துக்கான பலன் எல்லாத்தையும் அறிந்து கொள்வதுடன் உங்களுக்கான தோஷங்கள், செவ்வாய் தோஷம், ராகேது தோஷ பலன்கள் மற்றும் தோஷம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். செவ்வாய் தோஷம், ராகேது தோஷம் உதாரணத்துக்கு செவ்வாய் 7லையோ 2லையோ இருந்தால் தோஷம் என்று நினைப்பீர்கள். சில இடங்கள்ல சில கிரகங்களோட இந்த தோஷம் இல்லை. ஆகவே அது சம்பந்தமான இதெல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு. எல்லா வீடியோவும் சொல்லி போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வகுப்புகளும் ஜோதிட வகுப்புகள் போட்டுள்ளேன். நீங்கள் போய் பார்க்கலாம். பயிற்சி வகுப்புகள். அது மட்டுமில்லாமல் ஜோதிட கேள்விகளுக்கு பதிலும் போட்டுக்கிறேன். அது மட்டுமில்லாமல் நீச கிரகங்கள் மற்றும் நீசபங்க ராஜயோகம் எப்போது ஏற்படும், எல்லாப்படி நீச கிரகம் நீசமாயே இருந்துருமா, அது என்ன பலனை வழங்கும், சீரோ நிலை என்றா பலனே இல்லைன்றதான் அர்த்தம். அது நீசன் பார்த்தாலா இல்லாட்டி என்ன நடந்தால் நீசபங்க ராஜயோகம் என்னென்ன முறையில் நீசபங்க ராஜயோகம் ஏற்படும், அது எத்தனை வயதிலிருந்து வேலை செய்யும் என்பதையெல்லாம் நான் வீடியோவாக சொல்லி 2-3 வீடியோ போட்டிருக்கின்றேன். வடிவாக விளங்கப்படுத்தி கீறி சாட்டெல்லாம் எழுதி கீறி எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் என்னென்ன மாதிரி பலனெல்லாம் கீறி போட்டிருக்கிறேன். போய் பாருங்கள். சும்மா அதாவது படத்துக்கு பின்னாலேயும் சொல்லிக்கிறேன். வடிவாக சாட் கீறி எழுதி வடிவ கணக்க வீடியோ போட்டுக்கிறேன். வடிவ விளங்கக்கூடியதை வைக்கி வகுப்புகள்லாம் கூடுதலாக விளங்கப்படுத்தித்தான் எழுதியிருக்கிறேன். போய் பாருங்கள். இந்த பிளேலிஸ்டில் அனைத்தும் வீடியோவும் இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம். யாருக்கு ராகேது பேச்சினால் குதூகலமான ஆண்டாக, அதாவது அதிர்ஷ்டம் தரும் ஆண்டாக பணம் குவிய போகும் ராசிகள் யார்? அதாவது ராகு கேதுவினால் மட்டும் அதிர்ஷ்ட ராசிகள்
முதலாவது ராசி மிதுன ராசி. முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு, ஜாதகம் சம்பந்தமான கேள்விக்கு கமெண்ட் மூலம் இலவசமாக இருக்கலாம். முழுமையாக வடிவாக விரிவாக்க கொண்டு என்ற போன் நம்பர்ல முன்கூட்டியே வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி முழுமையாக வடிவாக கேட்கலாம். இதுல ஒரு கேள்வி இந்த யூடிவி சேனல்ல இருக்கிற வீடியோவில் இருக்கிற கமெண்ட்ல மட்டும் இலவசமாக ஜாதகம் சம்பந்தமான ஒற்றை ஒரு தெளிவான திருமணமோ இல்லாட்டி குழந்தை பாக்கியம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, தொடர்ந்து பாருங்கள், முழுமையாக பாருங்கள், பகிருங்கள். ஓரளவு பேருக்கு அது பகிருங்கள், மற்றவர்களும் பயன்பெறட்டு. நான் ஏற்கனவே 2024 25 எந்த புயலோ பூகம்பமோ இதுவும் வராதென்று நான் வீடியோ போட்டுக்கிறேன். மற்றவர்கள் பல இந்தியாவிலிருந்தெல்லாம் பெரிய ஜோதிடரெல்லாம் சொல்லியிருந்த, அதாவது ராவணர் பூமியை அழிந்துவிடும் அது இதென்று இதெல்லாம் கணக்க போட்டிருந்தார்கள். அதை பார்த்து பலர் பல வாரி கூடாம இதெல்லாம் போட்டிருந்தார்கள். ஆனால் நான் மட்டும் பயப்படாதீர்கள் என்று 1.5 நிமிட வீடியோ போட்டிருக்கிறேன். அதையும் பிளேலிஸ்ட்ல தனியாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன், போய் பாருங்கள். 2024 ஆண்டு இலங்கையில சிறு வெத்து ஏற்பட்ட அப்புறவும் பலர் வீடியோ போட்ட அப்புறவு ஒரு டிசம்பர் மாதத்துக்கு கிட்ட நான் போட்டேன். 2024-25 இந்த புயலோ மழை வரும், ஆனால் பெரிதாக வந்து எந்த அழிவையும் ஏற்படுத்தாது, ராவணர் பூமி அழியாதென்ற போல வடிவாக விரிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். நான் போட்டிருக்கின்றேன் 2024 ஆண்டே போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். இன்னும் எப்போ பிரச்சனை வரமன்றதையும் நான் போடுவேன் இருந்து அதை இப்போ போட மாட்டேன். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ராகு கேது பேச்சு பலன. ராகு கேதுவின் நிலையால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் மிதுனம். முதலாவது ராசி மிதுனம். மிதுன ராசி என்பர்களே, 2025 ஆண்டு நடக்கும் ராகு மற்றும் கேதுவின் பேச்சு மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். இந்த நேரத்தில் ஒவ்வொரு பணியிலும் அதிர்ஷ்டம் உங்களை ஆதரிக்கும். பயணங்களால் அனுகூலமும் உண்டாகும். பொருளாதார நிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு மேம்படும். புதிய வருமானம் ஆதரவுகளால் ஆதாயம் கிடைக்கும். அதாவது மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு பயணம் மற்றும் சுற்றுலா மற்றும் புதிய வருமானங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட காத்து சகல விதத்திலும் உங்களுக்கு யோகமான ராகு கேது பகவான் உங்களுக்கு யோகங்களை தருவார். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். பொருளாதார நிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு மேம்படும். புதிய வாகன ஆதாரங்களால் ஆதாயம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நீடிக்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெற்றியின் படிக்கல்லில் ஏறுவீர்கள். மிதுன ராசி என்பவர்களே, குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். ராகு கேது பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏற்கனவே குருவும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்ற. குரு பேச்சு சனி பேச்சு பலனெல்லாம் தனித்தனியாக நான் போட்டிருக்கிறேன். ராகு பேச்சு எனது மற்ற சேனலான வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல போட்டிருக்கிறேன். மற்றும் குற்று சனி பேச்சியானது இதில் 6 ராசியாக போட்டிருக்கிறேன். மற்ற சேனலான வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல எல்லாமே ஒவ்வொரு ராசி நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனிய பேச்சு பலன் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு பலன்ல நட்சத்திரங்களின் புத்தாண்டு பலனும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கான புத்தாண்டு பலன்ல வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல சொல்லிக்கிறேன். இதுல வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல் ஜாதகம் சம்பந்தம் கூடுதலாக போட்டு வருகிறேன். மற்றபடி தொகுத்து தான் கூடுதலாக போடுறேன். சனி பேச்சு 6 ராசியால போட்டுக்கிறேன். மற்றபடி குரு பேச்சு மட்டும் தனியாக போட்டுக்கிறேன். ராகு பேச்சு நான் இதில் போடல, அதில் போட்டிருக்கிறேன். பாருங்கள் வேணுமாட்டால். அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது எந்த ராசி அதிர்ஷ்டம் பெறும் ராசி. மிதுன ராசி என்பர்களே, தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நீடிக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் வெற்றியின் படிக்கலில் ஏறுவீர்கள். சகல ரீதியிலும் சந்தோஷமும் குதூகலும் சுற்றுலாக்களும் இனித்தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷ காற்று அடிக்கப் போகின்றது மிதுன ராசி என்பர்களே. அடுத்தது மகரம். ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பேச்சியின் பின் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களின் வீட்டில் சிறு பிரச்சனை ஏற்பட ஒரு சிலருக்கு அது சம்பந்தமாக பார்க்கணும்னா குரு பேச்சு பலனை பாருங்கள். கட்டாயமாக வசிரஜி அஸ்ட்ராலஜியோட பார்க்கறதோட வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல கொஞ்சம் வித்தியாசமாக வேறு சில பிரச்சனைகள் ஏற்பட போகிறதையும் நான் குரு பேச்சு பலன் தனித்தனியாக சனி பேச்சு பலனில் எல்லாம் சொல்லிக்கிறேன். விரிவாக சொல்லிக்கிறேன், சுருக்கமாகவும் போட்டுக்கிறேன். போய் பாருங்க வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல கைரேக சம்பந்தமாகவும் அதில் பார்க்கலாம். இது வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல். அடுத்தது மகர ராசி என்பர்களே, 2ஆம் ராசியாக மகர ராசி. ராகு கேது பேச்சினால் நன்மைகளை அடைய போது அதிர்ஷ்டத்தை பெறப்போகிற ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு 2025 ஆண்டு நடக்கும் ராகு கேது பேச்சு ஒற்றை நாளில் மிக
மிகப்பெரிய நன்மை பயக்கும். ஏற்கனவே சனி பயிற்சி 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 ஏழரை சனி முடிவடைகின்றது. உங்களுக்கு சனி பகவான் சாதகமாக இருக்கின்றார். மே மாதத்திலிருந்து 18ஆம் தேதியில் இருந்து ராகு கேது பேச்சு ஒரே நாளில் மிகப்பெரிய நன்மைகளை, இந்த நேரத்தில் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். பொருளாதார சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நஷ்டங்கள் குறையும். தொழில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். அதிர்ஷ்டம் உங்களை தாங்கும். வாழ்க்கையில் எது வேண்டுமோ அது கிடைக்கும். குருபேச்சியை நீங்கள் கட்டாயமாக வசிரஜி கைரஞ்சோதரஞ்சனில் போய் பாருங்கள். வடிவாக சொல்லிக்கிறேன், இதுலேயும் சொல்லிக்கிறேன், போட்டுக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு சனியும் ராகேது பேச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றன. இது பொதுப்பலன். உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடும். ஜாதகத்தில் இருக்கின்ற திசை நடக்கும் கிரகத்தின் வீட்டு அதிபதி இருக்கும் இடத்தை பொறுத்து பலன் மாறும். திசை யோகம் அந்த திசை இருக்கும் வீட்டு அதிபதியின் யோகமான இடத்தில் அமர்ந்து விட்டால் குபேர யோகம் தான். அதை 7.5 சனியே நடந்தாலும் உங்களை தாக்காது. அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறேன், பிளேலிஸ்ட்ல இருக்குது. அது இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்லையும் போட்டுக்கிறேன், வசிரஜி கைரேஞ்சோரஞ்சன்லையும் போட்டுக்கிறேன், போய் பார்க்கலாம். இது வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல் பிளேலிஸ்ட்ல நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறேன். அதுல பாருங்க பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலன்கள், திசை யோகமா இல்லையா, திசை இருக்கும் வீட்டதிபதி எங்கே இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள விரும்பினால் மேலதிகமாக சொல்லி வசிரஜி கைரேஞ்சோதரஞ்சன்ல போட்டுக்கிறேன். இதுல திசை பலனை சுருக்கமாக சொல்லிக்கிறேன். திசை யோகம் இல்லாத திசைன்னு சொல்லி கூற வேண்டிய மந்திரம், வழிவிட வேண்டிய கடவுள், தொழில், குடும்பம், பொருளாதாரம் எல்லாம் வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம். ஆனா அதுல இருந்து இன்னும் விரிவாக வசிரஜி கைரேஞ்சோதரஞ்சன்ல போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அதுல எங்க இருக்கணும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். சரி, மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு சனி மற்றும் ராகு பேச்சு நல்ல பலன்களை தரப்போகின்றது. உங்களுக்கு குடும்பத்தில் குதூகலம், பண ரீதியான முன்னேற்றம், சகல கலா யோகமும் ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடக்கும் ராகு கேது பேச்சு மங்களகரமானதாக அமையும். இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கும். லௌகிக வசதிகளில் வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சமூக கௌரவம் உயரும். நிலம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்திகள் சேரும். இது ராகு கேது பேச்சினால் மட்டும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். ஏண்டா சனி பேச்சு 7.5 சனி இன்னும் முடியவில்லை. மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு ஜென்மச்சனி முடியுது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இருந்து உங்களுக்கு 2.5 வருடம் பாதச்சனி ஆரம்பிக்கும். குரு பேச்சு பலனை அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்கள். மற்றும் சனி பேச்சு பலனை பற்றியும் விரிவாக போட்டுக்கிறேன். ஆனால் 6 ராசிகளாக பிரித்து போட்டுக்கிறேன். தனித்தனியாக ஒரு ராசிக்கும் விரிவாக பார்க்க விரும்பினால் வசிரஜி கைரேஞ்சோதரன் சேனல்ல பாருங்க. இது வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல். இதில் ஜாதகம் சம்பந்தம் அனைத்தும் பார்க்கலாம். அதாவது கிரகம் இல்லாத இடம், 7ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் திருமணம், வெளிநாடு செல்கிற யோகம், சகலதை பற்றியும் யோகங்கள், கோடீஸ்வர யோகங்கள், நன்மை தீமைகள், பிறகு இருக்கின்ற தோஷங்கள், அனைத்து தோஷங்களை பற்றியெல்லாம் ஜாதகத்தில் சொல்லி விளக்கமாக போட்டு வர்க்க மூலத்திலிருந்து சகலதை பற்றியும் நான் சொல்லி இந்த பிளேலிஸ்டில் போட்டுக்கிறேன். உங்களுக்கான பயிற்சி வகுப்புகளும் போட்டிருக்கிறேன், பாருங்கள். அடுத்தது ஆகவே இந்த 3 ராசிகளான மிதுனம் மற்றும் மகரம் மற்றும் கும்ப ராசிகள், மிதுனம், மகரம், கும்ப ராசிகள் ராகு கேது பேச்சினால் அமோக அதிர்ஷ்டசாலிகளாக மாறப்போறீர்கள். குதூகலமான ஆண்டாக அமைய போகின்றது.